ஹலோ கைஸ், வெல்கம் டு ரஞ்சினி டிலைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணுற வர பக்தர்களுக்கு டிடிடி ரூம்ஸ், அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சில ரெஸ்ட் ஹவுசஸ்லாம் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுற வர பக்தர்களுக்கு குறைந்த விலையில் ரெஸ்ட் ஹவுசஸ்லாம் அவைலபிளாக வச்சுருக்காங்க. அதை எப்படி புக் பண்ணுறது? திருமலாலேயும் வச்சுருக்காங்க, திருப்பதியிலேயே இருக்குது. ஸோ இதை எப்படி புக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளியர் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து நம்ம புக் பண்ணுறது தான் இதை எப்படி புக் பண்ணுறது அக்கமடேஷன் அப்படிங்கிற கிளியரான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது எந்த வழியில் புக் பண்ணணும் அப்படின்னா, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது, அதிலே போய் நீங்கள் அக்கமடேஷன் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபீஷியல் மொபைல் ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் அக்கமடேஷன் புக் பண்ணிக்கலாம். இது எப்போ புக் பண்ணணும் அப்படின்னா, எல்லா மாதமும் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கெலாம் அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வேகமாகவே போய் அதை புக் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா க்யூ வேகமாக போய்கிட்டு இருக்கும், நீங்கள் வேகமாக போனால் தான் ரூம்ஸ் கிடைக்கும், அதனால சொல்கிறேன். ஓகே, இப்போ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் அக்கமடேஷன் புக் பண்ண முடியும். இப்போ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளியர் இன்ஃபர்மேஷன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த அக்கமடேஷனை பொறுத்தவரை நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வச்சு ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு மட்டும் திருமலாலையோ திருப்பதிலையோ அக்கமடேஷன் புக் பண்ண முடியாது. இப்போ ஒரு நம்பர் வச்சு 2 பேருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா 2 பேருக்கு மேலே நீங்கள் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அக்கமடேஷன் புக் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்லேயோ வெப்சைட்லேயோ அக்கமடேஷன் புக் பண்ண போகும்போது அக்கமடேஷன் ஐக்கான் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு உங்கள் என்ன தர்ஷன் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, அப்படி என்ன தர்ஷன் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயே 4-5 ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் என்ன தர்ஷன் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் அதிலே இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இப்போ நீங்கள் 2 பேருக்கு மேலே புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கமடேஷனுக்கு உண்டான ஒரு பேஜை எனேபிள் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு ஆளுக்கு மட்டும் புக் பண்ணியிருக்கோம்னா எனேபிள் ஆகாது. இப்போ 2 பேர் இல்லை 2 பேருக்கு மேலே புக் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு ரூம்ஸ் அஃபோர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 50 or 100 ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏசி ரூமோ நான் ஏசி ரூமோ நீங்கள் அக்கமடேஷனில் புக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அக்கமடேஷன்லாம் புக் பண்ண பிறகு நீங்கள் அந்த அக்கமடேஷனுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ்லாம் டவுன்லோட் அதுவே முடிஞ்ச பிறகு டவுன்லோட் பண்ண சொல்லும், அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்க சொல்லும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் எடுத்து தனியாக கையில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தரிசனத்துக்கு போகும்போது அந்த எங்கே நீங்கள் அக்கமடேஷன் புக் பண்ணி திருமலாலையோ திருப்பதிலையோ எங்கே புக் பண்ணி அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அந்த பிரிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த கீ கொடுத்துருவாங்க. எந்த ரூம் நீங்கள் புக் பண்ணிங்க அந்த ரூமுக்கு உண்டான கீ கொடுத்துருவாங்க. நீங்கள் ரிலாக்ஸாக போயிட்டு தங்கி ஸ்டே பண்ணிவிட்டு பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை ஹார்ட், தேங்க்யூ ஸோ மச்.